வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த யூடியூப்பில் நிறைய டிரைவர்ஸ், அதாவது ஓன்கம் டிரைவர்ஸாக இருக்கட்டும், இந்த கார்ப்பரேட் நிறுவனத்தில் இருந்து வாகனம் வாங்கி லீஸுக்கு எடுத்து ஓட்டுற டிரைவர்களாக இருக்கட்டும், நிறைய வதந்திகளை பரப்பி கொண்டு இருக்காங்க. அதாவது இந்த ஓலா, ஊபர், ரேபிட்டோ, இந்த எல்லா கார்ப்பரேட் நிறுவனங்களும் சொந்தமாக வாடகை வாகனம் போட்டு ஓட்டுற டிரைவர்ஸுங்களை ரொம்ப நசுக்கிட்டு இருக்காங்க. மீன்ஸு அடிமாட்டு ரேட்டுக்கு தான் இயக்கி கொண்டு இருக்காங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி நிறைய பேர் அவங்களோட சுயலாபத்துக்கு, யூடியூப்பில் வர சுயலாபத்துக்காக நான் ரெஃபர் பண்ணுறேன், நான் நிறைய வீடியோங்கள் இப்போ பார்க்குறேன், நான் ரெஃபர் பண்ணுறேன் வாங்க, வாரத்துக்கு 12,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், மாதம் 60,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு மாயை பிம்பத்தை உண்டு பண்ணிகிட்ருக்காங்க. தயவு செய்து இந்த தொழிலுக்கு வர்றவங்க பேக்ரவுண்டில் பேக் போனால் அமௌண்ட்டோ கொடுக்குறவங்களோ, இல்லை நமக்கு மாதம் ஒரு இன்கம் ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் மட்டும் வரதா இருந்தால் போதும் அப்படின்றவங்க மட்டும் வாங்க. இந்த தொழிலை கடந்த 6 மாதத்துக்கு உள்ள அதிகபட்ச முறையாக நசுக்கிட்டாங்க, ட்ராப் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த தொழிலுக்கு தயவு செய்து வராதிங்க. இன்னும் 1 வருடமோ 2 வருடமோ சொந்தமாக வாகனம் போட்டவங்க நடுத்தருவுக்கு வர்றது உறுதி. ஏன்னா இந்த கார்ப்பரேட் நிறுவனம் ஓலா, ஊபர் இவங்களோட ரேட்டு மட்டமான ரேட்டாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களோட வாகனம் இருந்தால் மட்டும்தான் ரேட் அதிகமாக இருக்குது. அதாவது லீஸுக்கு எடுத்து ஓட்டுற வாகனங்கள் இருந்தால் மட்டும்தான் அங்கே அமௌண்ட் அதிகமாக இருக்குது. அதே இடத்துல மற்ற ஓன்கம் டிரைவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல அமௌண்ட் கம்மியாகவும் இருக்குது. ரொம்ப 10 ரூபா 11 ரூபா கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடியே 16 ரூபாய் 20 ரூபாய்க்கு ஓடிக்கிட்டு இருந்த வாகனம் இன்றைக்கி அதே 10 வருஷத்துக்கு கழித்து 10 ரூபாய்க்கு ஓடிட்டு இருக்குது. அன்றைக்கி 10 வருஷத்துக்கு முன்னாடி டீசலோட விலை 40 ரூபா 42 ரூபான்னு இருந்தது. அப்போ கிலோமீட்டருக்கு 16 ரூபா 15 ரூபாய்க்கு மேலே கொடுத்துட்டு இருந்த கார்ப்பரேட், அதே கார்ப்பரேட்டு இன்றைக்கி 10 ரூபா 11 ரூபாவும் கொடுத்துட்ருக்குது. இன்றைக்கி சிஎன்ஜின்னு ஒரு மாய பிம்பத்தை கொண்டு வந்து இந்த டிரைவருங்களுக்கு இன்னும் கையில் 2 லட்ச ரூபாய் இருந்தால் போதும், வண்டி போட்டு நம்ம சம்பாதிக்கலான்னு ஒரு மாய பிம்பத்தை உண்டு பண்ணி டிரைவர் இன்றைக்கி சிஎன்ஜிக்கு மாறிட்டாங்க. அந்த வண்டியோட தேய்மானம் என்ன ஏதுன்னு கண்டிப்பான முறையில் நம்ம டிரைவருங்களுக்கு தெரிவதில்லை. தயவு செய்து உங்களோட வண்டியோட தேய்மானம் என்னன்றதை ஃபஸ்ட்டு யோசிங்க. நீங்கள் உங்களுக்கு கிலோமீட்டருக்கு 20 கிலோமீட்டரு, லிட்டருக்கு 20, 25, 30 வரையும் தருதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பப்ளிக் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. பப்ளிக் சர்வீஸ்னால் நாமளும் பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஆனால் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறதுக்கு வரலை. சிஎன்ஜி போட்டால் எர்டிகா, இன்றைக்கி எர்டிகா 13.5 லட்சம் ரூபா வண்டி, சிஎன்ஜி வண்டி வருது. அந்த வண்டியை எடுத்துகிட்டு இன்றைக்கி சின்ன வண்டியான ரேட்டுக்காக தான் ஓட்டிகிட்ருக்குறாங்க. ஏன்னா நாங்கள் வண்டியை போட்டுட்டோம், எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஆமாம், வேறு வழி இல்லை தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த வண்டியை போட்டுட்டு பெரிய வண்டி ரேட்டு, சின்ன வண்டி ரேட்டு ஓட்டிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அது 7 சீட்ரு 6 சீட்டர் வண்டியை போட்டு சின்ன வண்டி ரேட்டான ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இதில் யார் அடிபடுறதுன்னு பார்த்தா டிரைவர், வண்டி போட்டவங்க மட்டும்தான். இதில் மக்கள் பயனடைகிறாங்க, இந்த கார்ப்பரேட்டும் பயனடைகிறான். ஆகையால் பார்த்து தயவுசெய்து வாகனம் போடுறவங்க 1 தடவைக்கு 2 தடவை யோசிங்க. தயவுசெய்து வாகனம் போடாதீங்க. 2 வருஷம் கழித்து வேறு தொழிலுக்கு போங்க. நன்றி, வணக்கம்.